கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேதத்தை இருந்து நாம் சில வசனங்களை தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்கர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அநேக வியாதிகளிலே இருக்கிறதை அவர் கண்டு அவர்கள் மீது அவர் மனதுருகினார். ஏனென்றால் அவர்கள் படுகிற அந்த வியாதிகளுக்கு மத்தியில அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில அந்த ஜனங்களை கண்டு அவர்கள் மீது மனதுருகி அவர்களை சுஸ்தமாக்கினார். வேதத்தில் நாம் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 107வது அதிகாரத்துல 20வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஏதோ ஒரு வியாதியின் நிமித்தமாக அது அழிவின் பாதைக்கு போகக்கூடியதாக இருக்கலாம். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்தை அவர்களுக்கு அனுப்பி அவர்களுடைய அழிவின் பாதையில இருந்து அவர்களை தப்புவிக்கிறார். ஏனென்றால் வசனம் அனுப்பப்பட்டது என்றால் அது வெறுமையாக திரும்புவதில்லை. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினாலே குணமாக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நாம் 8வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் 8வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. நான் வாசிக்க கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நாகுமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். இயேசு கிறிஸ்து அவரை தேடி ஒரு 100க்கு அதிபதி, ஒரு தலைவர், ஒரு அதிபதி இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார். அவர் வந்த நோக்கம் தன்னுடைய வேலைக்காரன் இந்த இடத்துல திமிர்வாதமாய் கிடக்கிறான் என்று நமக்கு பார்க்கிறோம். அப்படி என்றால் நடக்க முடியாதபடி, திமிர்வாதம் என்றது நடக்க முடியாதபடி, கைகள் கால்கள் செயலிழந்து போகக்கூடிய ஒரு காரியங்கள், அந்த கால் முழுவதுமாக நடக்க முடியாதபடி ஒரு பலவீனமாய் காணப்படுகிறார். இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனை எந்த அளவுக்கு அந்த வேலைக்காரன் மீது அவர் அன்பு வைத்திருந்தால் அவர் அந்த வேலைக்காரன் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடி வருகிறார். ஏனென்றால் அவரிடத்தில் வந்தால் என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகமாகும் என்று சொல்லி அவரை தேடி ஓடி வரும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அந்த இடத்துக்கு நான் வரேன். அப்போ இந்த சூழ்நிலையில 7வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். இதுக்கு அந்த 100க்கு அதிபதி என்ன பதில் சொல்லுகிறார் என்றால் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல ஏசப்பா. நீங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் அங்க சுகமாகுவான், என் வேலைக்காரன் அங்க குணமாயிடுவான் ஏசப்பா. உங்க வார்த்தை மாத்திரம் போதும் ஏசப்பா. ஏன்னா வார்த்தையில வல்லமை உண்டு. அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையில அங்கிருந்து புறப்பட்டு போய் அந்த வேலைக்காரனை அது சுகமாக்கும். எரேமியாவின் புஸ்தகத்தில் நம் வேதத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால் எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கு தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல,
அவர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல அந்த 100க்கு அதிபதியுடைய நம்பிக்கை எல்லாம், விசுவாசம் எல்லாம், இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரங்க சுகமாயிடுவான்ற ஒரே ஒரு நம்பிக்கை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியில இருந்து சுகம் தாரும் என்று நாம் நம்பிக்கையோடு அவரிடத்துல நாம் கேட்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதத்துல 145வது அதிகார சங்கீதம் 145வது அதிகாரத்துல நாம் வாசித்து பார்ப்போமானால் அந்த இடத்துல இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 18வது வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல இருந்து சரி, அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் வந்து உங்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவன், ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அது கேன்சர் வியாதியோ அல்லது கிட்னி செயலிழந்து போன பிரச்சனையோ அல்லது பலதரப்பட்ட வியாதிகள், பலவிதமான வியாதிகள் நிமித்தமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் சமீபமாய் வந்து உங்கள் மீது மனதுருகி உங்களை தொட்டு அவர் சுகமாக்க ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 8வது அதிகாரத்துல 8வது வசனத்துல அந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவிடத்துல போய் சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்ற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் என்ன நடந்தது என்றால், அதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்துல பார்ப்போமானால், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். இப்போ அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, நான் இயேசு இடத்துல போனேன்னா எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோட வந்தாரு. இப்போ இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசத்தோட போ என்று சொல்லும் பொழுது என்ன நடந்தது என்றால், அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் வியாதிஸ்தர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மீது மன துருகுகிற ஒரு தெய்வம். நாம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதிகளில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நம்ம கட்டப்பட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்வதெல்லாம் அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் சமீபமாய் இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எந்த காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் ஒருவேளை தடைப்பட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் நாம் அழுது கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நாம் முடங்கிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறது போல நம்ம வாழ்க்கையில காணப்படலாம். ஒருவேளை தடையாக கூட எந்த காரியம் நம்ம எதை எடுத்தாலும் அது தோல்வியாய் போகிறது, எதிலையும் நாம் ஜெயம் பெற முடியவில்லையே என்று கூட நாம் சில நேரங்களிலே யோசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இறங்கி வருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 50வது அதிகாரத்துல 15வது வசனம் நிமிதமாய் சொல்லப்படுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாம் இருக்கிற எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் இருக்கிற இடத்திலும் நாம் கூப்பிடும் பொழுது, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், உங்களால மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, இதுல என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில நீங்க தவித்துக் கொண்டு இருக்கிறீங்களா, எதற்கும் கவலைப்படாதுங்க. சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்படுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் என்ன நடக்கிறது என்றால், அவர் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே நேரத்துல கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஒரு நன்மையை பெற்ற பிறகு, கர்த்தரிடத்துல நாம் ஒரு சுகத்தை பெற்ற பிறகு, கர்த்தரிடத்தில் நாம் ஒரு விடுதலை பெற்ற பிறகு அதை நாம் சாட்சி சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த சங்கீதம் 50வது அதிகாரத்தில் 15வது வசனத்துல 3 காரியம் சொல்லப்படுகிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லப்படுகிறது. 2வதாக நான் உன்னை விடுவிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வதாக
தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தேவனிடத்துல நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாய் இறங்கி வந்து நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம்மளால முடியாத காரியமா தான் இருக்கும், இது நடக்குமா என்ற காரியமா தான் இருக்கும். ஆனா அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏன்னா திரளான ஜனங்களை அவர் கண்ட பொழுது அவர்கள் மீது மனதுருகின தெய்வம். இந்த நாளிலும் கூட நீங்க எந்த பிரச்சனையில இருக்கிறீங்க, நீங்க எந்த போராட்டத்தில் இருக்கீங்க, நீங்க எந்த கண்ணீரின் பாதையில இருக்கிறீங்க என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவன். ஆபத்து காலத்துல இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா, இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பொழுது அவர் சமீபமாய் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இரவு நேரங்களில் நான் எப்படி என்ன செய்வது, நான் எப்படி கூப்பிடுவது என்று கவலைப்படுகிறீர்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இருக்கிற இடத்தில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்க. கண்டிப்பாய் நிச்சயமாய் அவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாய் இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்கும் ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு வியாதியா, கடன் பிரச்சனையா, போராட்டமா, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல், குடும்பத்தில் நிம்மதி இழந்து, தொழில் நஷ்டமாகி, அல்லது வேலையில ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு போராட்டங்கள் இருக்கிறதா? எதை எடுத்தாலும் நமக்கு தோல்வியாக இருக்கிறதே, என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீர்களா? அல்லது மாந்திரிகத்தினாலும் சூனியத்தினாலும் பாதிக்கப்பட்டு விடுதலை ஆக முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அடிக்கடிக்கு ஒரு தற்கொலை எண்ணம் உங்களை வாட்டி வதைக்கிறதா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் இதை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுப்பார். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, நாம் அவரிடத்துல செபிக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இதுவரைக்கும் நம்முடைய ஊழியத்தில் தேவ அன்பின் ஊழியம் என்று செயல்பட்டு கொண்டு வந்தது. இன்று முதல், அதாவது 7/1/2026 இன்று முதல் தேவ அன்பின் தொலைபேசி ஊழியம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. 24 மணி நேரமும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக, எப்படி இயேசு கிறிஸ்து வியாதிஸ்தர்களை கண்ட பொழுது அவர் மன துருகினாரோ, அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்கினாரோ, அதுபோல 24 மணி நேரமும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக தேவ அன்பின் தொலைபேசி ஊழியம் உங்களுக்காக செயல்படும். இதில் வியாதியோ, பிரச்சனையோ, போராட்டமோ, கண்ணீரின் வாழ்க்கையோ, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைபேசி எண் அதிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அதை பார்த்து உங்களுக்கோ அல்லது மற்ற யாராவது வியாதியின் மத்தியில இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் நீங்கள் கொடுத்து இந்த தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிற ஒரு தேவன். அவர் எப்படி திரளான ஜனங்கள் மீது மனதுருகினாரோ அதே போல ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். எப்படி 100க்கு அதிபதி அவருடைய விசுவாசம் எல்லாம் இயேசுவினிடத்துல போனா என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது, அதே போல நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோட நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த அற்புதத்தை நம்மால் காண முடியும். இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவ்வளவு நேரமும் கர்த்தாவே, ஆண்டவரே தகப்பன், எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. ஆண்டவரே, இன்று முதல் ஆண்டவரே தகப்பனே, இந்த தேவ அன்பின் தொலைபேசி ஊழியத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த தொலைபேசி ஊழியத்தின் மூலமாக அநேகர் ஆண்டவரே வியாதிகள் சுகமாக, பிரச்சனைகள் நீங்க, கண்ணீரின் வாழ்க்கை மாற கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்தருளும்படியாய் கூட செபிக்கிறேன். இப்பொழுது இவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த கர்த்தாவே அந்த சூழ்நிலைகளை முற்றிலும் மாற்றி ஆண்டவரே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். உங்க வல்லமின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you.